நெவர் அவுட் ஆஃப் ஃபைட். இது 7 பேரா எஸ்எஃபோட பேஸில் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான மோட்டோ. 7 பேரா எஸ்எஃபோட பேஸுக்கு வர ஒவ்வொரு சோல்ஜரையும் இன்ஸ்பயர் பண்ணுற இந்த ஃப்ரேஸை 7 பேரா எஸ்எஃப்க்கு கொடுத்தது ஒரு லெஜெண்டரி சோல்ஜர். அந்த சோல்ஜரோட பேர் கர்னல் சிவேந்திர பிரதாப் சிங் கன்வர். 20 வருஷத்துக்கு மேலே இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணியிருக்கிற கர்னல் சிவேந்திர கன்வருடைய கரியர் டெடிகேஷனுக்கும் கிரிட்டுக்கும் டிசிப்ளினுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு லிவிங் லெஜெண்டாக நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கர்னல் சிவேந்திர பிரதாப் சிங் கன்வர் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கர்னல் சிவேந்திர பிரதாப் சிங் கன்வர் ஆர்மி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஃபேமிலியிலேருந்து வராரு. கர்னலுடைய கொள்ளு தாத்தாவும் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணினாங்க. கர்னல் அவர்களுடைய அப்பா இந்தியன் ஆர்மியோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரைஃபிள்ஸ் ரெஜிமெண்ட்டில் சர்வ் பண்ணினவர். இந்தியாவுக்காக 1965 போர்லையும் 1971 போர்லையும் பங்கெடுத்துக்கிட்டு கேலண்ட்ரி மெடலும் மென்ஷன் இன் டிஸ்பேட்சும் வாங்கின ஒரு டெக்கரேட்டட் ஆஃபீஸர் தான் கர்னல் அவர்களுடைய அப்பா. இப்பேற்பட்ட இராணுவ பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் பிறந்ததுனால சின்ன வயசுலேருந்தே ஆர்மி பற்றின கதைகளையும் போர்களை பற்றின கதைகளையும் கேட்டு வளர்ந்தார் கர்னல். சின்ன வயசுலேருந்தே கர்னல் கன்வர் ஒரு அவுட்டோர் பர்சனாக தான் இருந்தார். அவருக்கு படிப்பை விட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் தான் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியன் ஆர்மியோட ஒரு லெஜெண்டாக இருக்கிற கர்னல் சிவேந்திர கன்வர் அவர்களுடைய முதல் கெரியர் சாய்ஸ் ஆர்மி கிடையாது. கர்னல் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு தான் முதல்ல ஆசைப்பட்டார். இந்தியன் கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகிறதுக்காக கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணினார். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருடைய கிரிக்கெட்டிங் கரியர் அமையலை. அதனால கிரிக்கெட்டை விட்டுட்டு அவருடைய செகண்ட் கரியர் ஆப்ஷனாக இருந்த ஆர்மியை சூஸ் பண்ணினார். இராணுவ பின்புலம் உள்ள குடும்பத்திலேருந்து வர்றதுனால எந்த ஆர்மி யூனிட் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது கர்னலுக்கு நல்லாவே தெரியும். கர்னல் சிவேந்திர கன்வர் ஒரு அட்வென்ச்சரஸான பர்சன். அவருக்கு தினமுமே ஆக்ஷனை பார்க்கணும். அதனால் நிறைய காம்பேட் எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரியான யூனிட்டில் சேரணும்னு முடிவு பண்ணினார். நிறைய காம்பேட்டை பார்க்கணுன்னா அதுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் தான் சேரணும் அப்படிங்கிறது கர்னலுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் சேரணும்னா அதுக்கு சுப்ரீம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். அதனால காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோட ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கடுமையாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார் கர்னல் சிவேந்திர கன்வர். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்காக ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இன்ஸ்பிரேஷனுக்காக மார்க்கெட்டில் வைக்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பயன்படுத்துகிற மாதிரியான மரூன் பேரேவை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தார் கர்னல் சிவேந்திர கன்வர். என்னதான் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் ஆர்மியில் சேர்றதுக்கான முதல் 2 அட்டம்ப்டில் தோல்வியை சந்திக்கிறாரு கர்னல் கன்வர். ஆனால் தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் விடாமல் முயற்சி செஞ்சு 3வது அட்டம்ப்டில் ஓடிஏ சென்னைக்கு செலக்ட் ஆகிறாரு கர்னல் கன்வர். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையுடைய ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் 2002 இந்தியன் ஆர்மியில் லெஃப்டினண்ட்டாக கமிஷன் ஆகிறாரு கன்வர். ஆர்மியில் சேரணும் அப்படிங்கிறது கர்னலுடைய லட்சியம் கிடையாது. ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் சேரணுங்கிறது தான் கர்னலுடைய லட்சியம். அதனால அவருடைய லட்சியத்தை அடைய உடனடியாக ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கு வாலண்டியர் பண்ணுறாரு. இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் சேரணும்னா அதுக்கு ப்ரொபேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இந்தியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோட ப்ரொபேஷன் உலகத்தோட டஃபஸ்ட் ஆர்மி செலெக்ஷன் ப்ராசஸில் ஒன்று. இவ்வளோ டஃப்பான ப்ரொபேஷனில் ஒரு தடவை கலந்துக்கிறதே கஷ்டம். ஆனால் கர்னல் கன்வர் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ப்ரொபேஷனில் 3 தடவை கலந்துக்கிட்டு இருக்காரு. இதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஓடிஏ ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதும் கர்னல் கன்வர் 2 பேரா எஸ்எஃப்ல சேரணும்னு முடிவு பண்ணி 2 பேரா எஸ்எஃபோட ப்ரொபேஷனில் கலந்துக்கிட்டாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் 2 பேரா எஸ்எஃபோட ப்ரொபேஷனை கிளியர் பண்ண முடியல. ப்ரொபேஷனை கிளியர் பண்ணாததுனால அவருடைய பேரண்ட் யூனிட்டான 8 மராட்டாவில் ஜாயின் பண்ணினார். விடாமுயற்சிக்கு பெயர் போன கர்னல் சிவேந்திர கன்வர் அவருடைய பேரா எஸ்எஃப் கனவை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. 2 பேரா எஸ்எஃபோட ப்ரொபேஷனுக்கான அடுத்த கால் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தார். 3 மாதத்துக்கு அப்புறம் 2 பேரா எஸ்எஃப்க்கு மறுபடியும் வாலண்டியர் பண்ணார் கர்னல் கன்வர். அவருடைய செகண்ட் அட்டம்ப்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ரொபேஷனை கம்ப்ளீட் பண்ணி அவருடைய ட்ரீம் ஜாபான பேரா எஸ்எஃப் ஆப்ரேட்டிவ் ஆனார் கர்னல் கன்வர். 2 பேரா எஸ்எஃப்ல இணைஞ்சதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டிப்ளாய் செய்யப்பட்டு பல கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தார் கர்னல் கன்வர். 2 பேரா எஸ்எஃப்ல சில வருஷங்கள் சர்வ் பண்ணினதுக்கப்புறம் கர்னல் கன்வருக்கு 2 பேரா எஸ்எஃப்ல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. இதன் காரணமாக நான் வாலண்டியர் ஃபார்ம் கொடுத்துட்டு 2 பேரா எஸ்எஃப்லேருந்து வெளியில் வந்துட்டார். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் சர்வ் பண்ணணுங்கிறதையே வாழ்க்கையின் லட்சியமாக வச்சுருந்த கர்னல் சிவேந்திர கன்வருக்கு ரெகுலர் ஆர்மி யூனிட்ஸில் சர்வ் பண்ணுறது பிடிக்கலை. இதன் காரணமாக வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டில் சர்வ் பண்ண முடிவு பண்ணி 7 பேரா எஸ்எஃப்க்கு வாலண்டியர் பண்ணார். 2 பேரா எஸ்எஃப்ல சேர்றதுக்காக ஏற்கனவே 2 தடவை ப்ரொபேஷன் அட்டன் பண்ணியிருந்தார். இந்த நிலைமையில் 7 பேரா எஸ்எஃப்ல சேரணுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு தடவை, அதாவது 3வது தடவையாக ப்ரொபேஷன் அட்டன் பண்ணி அந்த ப்ரொபேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணார். 7 பேரா எஸ்எஃப்ல சேர்ந்ததுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் 7 பேரா எஸ்எஃப்ல தான் கர்னல் சிவேந்திர கன்வர் சர்வ் பண்ணினார். அவரோட பேரண்ட் யூனிட் மற்றும் எஸ்எஃப் யூனிட்ஸில் சர்வ் பண்ணினது போக கர்னல் சிவேந்திர கன்வர் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்லையும் சர்வ் பண்ணியிருக்காரு. அவருடைய 20 வருஷ கரியரில் 2 பேரா எஸ்எஃப், 7 பேரா எஸ்எஃப், 8 மராட்டா, 17 RR, 31 RR கமாண்டோ உள்ளிட்ட யூனிட்ஸில் சர்வ் பண்ணியிருக்காரு கர்னல் சிவேந்திர பிரதாப் சிங் கன்வர். இந்த யூனிட்ஸ் எல்லாம் போக ஒரு ஏர்பான் யூனிட்லையும் சர்வ் பண்ணியிருக்காரு கர்னல் சிவேந்திர கன்வர்.
ஆனால் அது எந்த யூனிட் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. கர்னல் கன்வர் மொத்தம் 20 வருஷம் இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணியிருக்காரு. இந்த 20 வருஷத்தில் 18 வருஷம் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் சர்வ் பண்ணியிருக்காரு. அவரோட எத்தனை வருஷ சர்வீஸில் பெரும்பான்மையான வருஷங்களை அவர் காஷ்மீரில் தான் கழிச்சிருக்காரு. கவுண்டர் இன்சர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்டான கர்னல் சிவேந்திர கன்வர் பல கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை வழிநடத்தி பல பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருடைய மிஷன்ஸ் எல்லாமே இன்னமும் கிளாசிஃபைடாக இருக்குது. அதனால இவருடைய அதிரடிகளை பற்றின பல விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. ஃபியூச்சரில் இவரோட மிஷன்ஸை பற்றியெல்லாம் கண்டிப்பாக டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க. அப்போ நாம் கர்னல் கன்வரோட மிஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கர்னல் கன்வரோட பெரும்பான்மையான மிஷன்ஸ் கிளாசிஃபைடாக இருந்தாலும் ஒரே ஒரு மிஷனை பற்றி மட்டும் ஆன்லைனில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில கால்வான் கிளாஷ் நடந்தப்போ கர்னல் கன்வர் அவர்களுடைய தலைமையில் ஒரு சின்ன சீக்ரெட் டீம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த டீமுக்கான மெம்பர்ஸ் எல்லாம் இந்த டீமுடைய தலைவரான கர்னல் கன்வரே நேரடியாக தேர்ந்தெடுத்தார். இந்த டீமை வச்சு சைனாவுக்கு எதிராக இந்தியா ஒரு சீக்ரெட் மிஷனை செய்கிறதா இருந்தாங்க. அது ஒரு கிளாசிஃபைட் மிஷன், அதனால அந்த மிஷன் டீட்டெயில்ஸ் எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சீக்ரெட் மிஷனில் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த மிஷனில் கலந்துக்கிற வீரர்கள் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் கர்னல் கன்வரும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களும் எந்த பயமும் இல்லாமல் அந்த ஒன்வே மிஷனில் கலந்துக்க தயாராக இருந்தாங்க. எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த மிஷன் கைவிடப்பட்டுருச்சு. அவருடைய கரியரில் உயிரை பணயம் வச்சு பல சக்ஸஸ்ஃபுல்லான மிஷன்ஸை வழிநடத்தி இருக்கிற கர்னல் கன்வர் பல பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணியிருக்காரு. உங்களுடைய கரியரில் நீங்கள் எவ்வளவு பயங்கரவாதிகளை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கர்னல் கிட்ட கேட்கும்போது அதையெல்லாம் நான் கணக்கு வச்சுக்கிறது இல்லைன்னு கேஷுவலாக சொல்கிறாரு. அவருடைய ஆப்ரேஷன்ஸ் அப்போது பல ஆபத்தான சூழ்நிலைகளை சந்திச்சிருக்கிற கர்னல் இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் சிவபெருமான்னு நம்புகிறாரு. காஷ்மீரில் ஒரு மிஷன் அப்போ 3 பயங்கரவாதிகள் ஒரு வீட்டில் பதுங்கி இருக்கிறதா கர்னல் கன்வருக்கு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உடனடியாக அவரோட டீமோட போய் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறதா சந்தேகிக்கப்படுற வீட்டில் தேடுதல் வேட்டை நடத்துகிறாரு. ஆனால் அங்கே பயங்கரவாதிகள் யாரும் மாட்டலை. அடுத்து என்ன பண்ணலான்னு அந்த வீட்டில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி கர்னலுக்கு தோணுது. திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பயங்கரவாதி ரெடி டு ஃபயர் பொசிஷனில் கர்னலை குறி வச்சு நின்றுக்கிட்டு இருந்தார். கர்னல் திரும்பினதும் அந்த பயங்கரவாதி 30 புல்லட்ஸை க்ளோஸ் ரேஞ்சில் கர்னலை நோக்கி ஃபயர் பண்ணினார். ஆனால் அந்த 30 புல்லட்ஸில் ஒன்று கூட கர்னல் மேலே படலை. பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கர்னலுக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படாமல் தப்பிச்சார். உடனடியாக கவர் எடுத்துக்கிட்டு அந்த பயங்கரவாதியை என்கேஜ் பண்ணார் கர்னல் கன்வர். இதுக்கப்புறமா அங்கே நடந்த முதல்ல அந்த பயங்கரவாதியை எலிமினேட் பண்ணாங்க கர்னல் கன்வரும் அவருடைய டீமும். ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் 30 புல்லட்ஸ் ஃபயர் செய்யப்பட்டாலும் அவர் மேலே ஒரு புல்லட் கூட படாததை ஒரு மிராக்கிளாக பார்க்குறாரு கர்னல் கன்வர். கர்னல் கன்வர் சின்ன வயசுலேருந்தே ஒரு சிவபக்தர் தான். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கர்னல் சிவேந்திர கன்வர் தீவிர சிவபக்தராக ஆனார். ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆப்ரேட்டிவ் ஆகணும் அப்படிங்கிறதையே வாழ்க்கையின் லட்சியமாக வச்சுருந்த கர்னல் கன்வருக்கு அவரோட டெடிகேஷன் அண்ட் கிரிட்டின் காரணமாக ஒரு SF பெட்டாலியனுக்கே தலைமை வகிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. கர்னல் சிவேந்திர கன்வர் அவருடைய யூனிட்டான 7 பேரா SFோட கமாண்டிங் ஆஃபீஸராக சர்வ் பண்ணினார். இந்த காலகட்டத்தில் அவருடைய தலைமை பண்புகளை அதிக அளவில் வெளிப்படுத்தி 7 பேரா SF வீரர்களோட ஃபேவரட்டான கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்தார் கர்னல் கன்வர். 7 பேரா SFோட கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்த டைமில் கூட ஒரு எக்ஸசைஸில் கலந்துக்கிட்டாரு கர்னல் கன்வர். அந்த எக்ஸசைஸோட ஒரு பார்ட்டாக விமானத்திலிருந்து கீழே குதிச்சாரு கர்னல். அப்போது பேராஷூட்டில் ஏற்பட்ட மால் ஃபங்க்ஷனின் காரணமாக கர்னல் கன்வரால் சரியாக லேண்ட் ஆக முடியல. இதனால் கர்னலுடைய கால் 2 இடத்துல உடஞ்சிது. எல்லாரும் அடுத்த சில மாதத்துக்கு அவங்களுடைய CO வரமாட்டார் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரே வாரத்தில் காலில் கட்டோட அவருடைய யூனிட்டை கைட் பண்ண வந்துட்டார் கர்னல் கன்வர். கர்னல் கன்வரோட டெடிகேஷனுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் இந்த இன்சிடென்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். கவுண்டர் இன்சர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்டான கர்னல் கன்வர் 20 வருஷத்துக்கு மேலே இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணினதுக்கு அப்புறம் 2022 வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி சிவிலியன் லைஃபுக்கு திரும்பிட்டார். கர்னல் கன்வருடைய மிலிட்ரி கேரியர் அவருக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருந்துச்சு. அவர் கனவு கண்ட வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ கர்னல் சிவேந்திர கன்வர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் யூடியூபராக இருக்கார். ஃபிட்னஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற கர்னல் சிவேந்திர பிரதாப் சிங் கன்வர் இப்போவும் ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் ஓடுறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காரு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.